அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் என்ன? பொறுப்பா? பயமா? அப்படின்னு. ஏன் இந்த பொறுப்பா? பயமா இந்த டாபிக் எடுத்திருக்கேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அதிகமாக பொறுப்போடு இருக்கிறவங்க, ரெஸ்பான்சிபிலிட்டியோடு எடுத்துக்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க ஒரு எந்த விஷயத்த செஞ்சாலும் அவங்களுக்கு அதிகமான பொறுப்பை டேக் ஓவர் பண்ணுறவங்களுக்கு பயம் வந்து அழகா வந்து ஒட்டிக்கும். அப்போ அந்த பயத்தினால அவங்க எந்த விஷயத்த செய்யலாம் அப்படின்னு நினச்சாலும் அவங்களால செய்ய முடியாது. இதுதான் இந்த பொறுப்போட ஒரு பொறுப்பு, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு சின்ன மைனஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ அது கூட இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க ரொம்ப பொறுப்பாக இருக்கிறாங்க, கரெக்டாக தான் பண்ணுறாங்க அப்படின்னு அதை கூட இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பொண்ணை என்கரேஜ் பண்ணுவாங்க. அம்மா கரெக்டாக நீ கரெக்டாக தான்மா பண்ணுற, பண்ணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறாருன்னா ஒய்ஃப் வந்து பொறுப்பாக இருக்கிறாங்க, ப்ளஸ் கொஞ்சமாக பயப்படுறாங்க, இல்லை அதிகமாக கூட பயப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இருக்கேன், நீ பண்ணு, உன்னாலலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அவர் பொண்ணுக்கு யாருமே இல்லை, அந்த சப்போர்ட் சொல்கிறதுக்கு, வார்த்தைகள் சொல்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவங்கள ஒரு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க அதிகப்படியான பொறுப்போடு இருப்பாங்க. நம்ம கரெக்டாக செய்யணும், நம்ம ஃபேமிலிக்கு வந்து அடுத்த லெவல் நம்ம லைஃப்பை கொண்டு போகணும், அது வந்து அதில் மைனஸாக எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பொறுப்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு பயம் அதிகமாக வந்து ஒட்டிக்கும். ஒட்டிக்கிட்ட பிறகு இது வந்து அந்த ஹஸ்பண்டுக்குமே தெரியாது. நம்ம ஒய்ஃப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒய்ஃபு, அவங்களுக்கு கொஞ்சோண்டு பயம் வந்துருச்சு. அதனால தான் அவங்க அந்த பிஸ்னஸை வந்து செய்யாமல் இருக்கிறாங்க, அந்த முயற்சியை போடாமல் இருக்கிறாங்க அப்படின்றது அவருக்கு தெரியாது. ஏதோ ஒரு தருணத்தில் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பொண்ணு வந்து அடுத்த ஸ்டெப்பு டக்குன்னு வச்சிடும். இப்போ அவருக்கும் தெரியல. இந்த பொண்ணுக்குமே அது புரியாது. ஏன் நம்ம ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறோம், ஏன் நம்மளால் பண்ண முடியல அப்படின்றது அந்த பொண்ணுக்குமே சுத்தமாக தெரியாது. ஏன்னா அதுதான் ரொம்ப பொறுப்பான பொண்ணாச்சே. அதனால் அது வந்து அதால் கண்டுபிடிக்கவே முடியாது. நாட்கள்லாம் நிறைய ஓடிடும், வருஷங்களே ஓடிடும். அப்புறமா தான் ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் வந்து நம்ம கரெக்டாக தான் யோசிக்கிறேன், கன்ஃபார்மாக நம்ம சக்ஸஸ் பண்ணுவோம், செய்வோம், நல்லது தான் நடக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்டில் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஆழமான தாட் வந்துருச்சுன்னா தான் அது வந்து அந்த பிஸ்னஸ் சைடே போகும். அதனால் வந்து இந்த பொறுப்பு அதிகமாக ஆகி பயமும் அதிகமாக சேர்ந்த பெண்களுக்காக தான் இந்த வீடியோவே போட்டிருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக பொறுப்பான பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு கன்ஃபார்மாக வந்து நல்லது தான் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட உங்களோட வேலைகளை வந்து தொடங்குங்க, பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.